தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் அரங்கேற்றப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதையும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. இதற்கு எதிராக இலங்கை அரசையும் அரச படைகளையும் காப்பாற்றுகின்ற நோக்கத்திலே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட திரு சுமந்திரன் அவர்கள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அல்ல என்றும் அதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் அவை வெறும் யுத்த குற்றங்கள் வார் கிரைம்ஸ் என்ற தோரணையிலும் அதற்கு ஒரு உலக பொறிமுறையூடாக தீர்வை காணலாம் என்ற கோணத்திலும் தான் அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக கதைச்சு வந்த ஒருவர். அது அனைவருக்குமே தெரியும். இப்படியான சுமந்திரன் சில வருடங்களுக்கு முதல் ஒரு பச்சை பொய்யான விடயத்தை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அதாவது பாதிக்கப்பட்ட உறவுகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகளினுடைய உறவுகள், தமிழ் மக்கள் கடத்தப்பட்டவர்களினுடைய உறவுகள், யுத்தத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் அனைவர் தமிழ் சமூகமாக எங்களுக்கு சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் ஒரு நீதி வேண்டும், உள்ளக விசாரணைகளையோ எந்த ஒரு உள்ளக பொறிமுறைகளையோ நாங்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் உள்ளக பொறிமுறை என்றால் இங்கே குற்றமிழைத்த தரப்பாக இருப்பது அரச தரப்பு, பாதிக்கப்பட்டது தமிழ் தரப்பு. ஆகவே உள்ளக பொறிமுறை ஊடாக ஒரு தீர்வை காண முற்பட்டால் அந்த நீதி விசாரணைகளை அரசினுடைய ஒரு துறைதான் மேற்கொள்ள போகிறது. ஆகவே குற்றமிழைத்த அரச துறையே தன் மீதான குற்றங்களை எவ்வாறு விசாரிக்க முடியும்? அவ்வாறு விசாரித்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்குமா? தமிழ் மக்களை கடத்தி காணாமலாக்கினதும் இலங்கை அரசு. அந்த அரசுதான் அந்த கடத்தலையும் காணாமலாக்கலையும் விசாரிச்சால் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இல்ல. இது சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச விடயம். அதாலதான் இயற்கை நீதி கோட்பாடே சொல்லுகிறது, குற்றமிழைத்தவர்களே தம் மீதான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. அதனால் தமிழ் மக்களும் நாங்களும் சர்வதேச விசாரணையை கூடிய வேளையில் தொடர்ச்சியாக கோரி வந்த வேளையில் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராகவும் இருந்த திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுவார்கள், முழு பூசணிக்காய சோற்றில புதைப்பது போல சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்ற ஒரு குதர்க்கமான கருத்தை முன்வை. இற்றைவரை சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்படவே இல்லை. அதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் மிக தெளிவாக சொல்லித்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் சொல்லியிருந்தார், சர்வதேச பொறிமுறை ஊடாக தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கும். அப்ப அவருடைய கருத்தில் இருந்து தெளிவாகின்ற விடயம் என்னவென்றால் இன்னமும் ஒரு விசாரணை அங்கே நடைபெறவில்லை.